தெரியாது தெரிந்து கூற வேண்டும். அப்படியா? அது மட்டுமல்ல, அவர் எதை கொடுத்தாலும் 10 ரூபாய் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாமே கொடுத்துக் கொள்கிறேன். அதற்கு உங்களுக்கு பங்கேற்கின்றேன். ஆமா ஆமா, கொடுப்பதி ஆமா, வேணும் என்று இருக்க வேண்டாம். அப்படியா? வந்து விட்டா வந்து விட்டா. வைகுண்டம் அடைந்து விட்டு அந்த கண்ணன் எங்க இருக்கிறான்? ஐயா, என்ன காட்சி என்ன காட்சிங்க. ஆமாங்க, அந்த திருப்பதி போனா கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கிற காட்சி. எப்பெருமான் ஏழுமலையா? ஆமாங்க. சரி, முதல் எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தை வணங்கணும். சுவாமி, இந்த அடியனை வாழ்த்துங்கள். வந்திருக்க வேண்டும் அப்பா. சாமி என்னே வாய்ப்பு. இன்னும் வந்திருக்க வேண்டும். ஆமாம், யார் நீங்கள்? சுவாமி, என்ன நீ யார்? நானா? இந்த வைகுண்டத்தை ஆளக்கூடிய விஷ்ணு மகாதேவன். நீ விஷ்ணு மகாதேவன். ஆமா. அப்ப நான் யார்? நீ யார்? நீ யார் என்று நான் சொல்ல வேண்டும். ஆமா. நீ நீ வந்து யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. என்னவோ சொல்றானே நீ வந்தா. அண்ணா, நீ வந்து யாரு தெரியுது? ஐயா, அது வாங்கிக்கலாமா? வாங்க. சாமி, எதற்காக? கொடுங்க. விஷயம் இருக்குங்க. அதையும் வாங்கி. கொடுத்துருங்க. பத்து கேட்டீங்க. ஏப்பா? நாங்க பின்னாடி போறோம். அதெல்லாம் வந்து வேண்டாம். இல்லை, உங்களுக்கு சந்தனாபிஷேகம் இருக்கிறது. ஆமா. அப்படியா? அதே கேட்டு. சாமி, ஏனால் அறுத்து விட்டால் மறுபடியும் வாங்க முடியாது. சீக்கிரம் கைதுங்க சாமி. இப்போது சொல், நீ யார்? இந்த வைகுண்டத்தை ஆளக்கூடிய விஷ்ணுதேவன், மகாவிஷ்ணு அப்படி என்று அழைப்பார்கள். பரந்தாமன் என்று உழைப்பார்கள். ஆமா. என்ன? சரி, நான் யாரு? நீ யார் என்று சொல்ல வேண்டுமா? நீயேதான். அடிக்கடி கோவிந்தா. ஐயா, அடிக்கடி கோயில் வருவாங்க. என்னதான் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னப்பா? என்னுடைய நாடு தெரியாது, என்னுடைய தந்தை யாருன்னு உனக்கு தெரியாது. நாடா? அப்ப நீங்க தான் ஏன்டா கடவுளாகிறீங்க? ஏன்? உன்னுடைய தொழில் என்ன? என்னுடைய தொழிலை அழிக்க வேண்டும். அழிக்கும் தொழில் படைத்தவன் நான்.